இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. சனிக்கிழமை அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் பால்கனியில் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. டீ போடுறேன் அப்படின்னு தானே நினைப்பீங்க, ஆனால் டீயே கிடையாது. போன தடவை மதுரைக்கு போகும்போது ஒரு வெஜ்ஜு ஹோட்டலில் சாப்பிட்டோம். வெஜ்ஜு அப்படிங்கிறனால சாப்பாடு தொண்டைக்குள்ளே இறங்கவே இல்லை. அது என்னமோ தெரில, அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் உள்ளங்கையில் வச்சா மூடுற அளவுக்கு ஒரு குட்டிக்கோன் கிண்ணியில் அழகாக பாயாசம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பாயாசம் மட்டும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளும் பாயாசம் செஞ்சு அது நிறையா ஊற்றி நம்ம குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி பாயாசம் செய்ய இறங்கியாச்சு. வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நமக்கு பிடிச்ச சாப்பாடை செய்கிறதுல அவ்வளோ பெரிய கொலை குத்தா ஒன்றும் ஆகி போகிறதில்ல. பாயாசம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் நல்லா திக்காக க்ரீமியாக அழகாக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக குடிச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி நாங்கள் மிஷினை இடத்த மாற்ற போகிறோம். கீழே இருக்கிற மிஷினை மேலே தூக்கிட்டு வந்து போடணும். ஆனால் அந்த மிஷினுடைய மண்டை இருக்குதா, கொஞ்சம் நெஞ்ச வெயிட் இல்லை, பயங்கர வெயிட்டு. நானும் என் பையனும் சேர்ந்து தான் அதை கீழேருந்து மேலே தூக்கிட்டு போய் வச்சோம். அப்புறம் எலக்ட்ரிஷியனை கூட்டிகிட்டு வந்து அந்த டேபிளை மட்டும் பிரித்து அதுக்கப்புறம் அதை மேலே கொண்டு போய் சேர்த்து அவரே எல்லாத்தையும் இணைச்சி கொடுத்துட்டாரு. மேலே மிஷின் போடுற இடத்துல பிளக் பாயிண்ட் இல்லையா, அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிஷினையும் மேலே கொண்டு போய் வச்சாச்சு. வச்சதோட இங்கே கீழே இருந்து கலட்டும் போதே ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணனால திருப்பி எல்லாத்தையுமே க்ளீனாக அழகாக தொடச்சி ஆயில் ஊற்றி மறுபடியும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிற வேலையை தான் பார்க்கணும். வேலையை பார்த்து முடிச்சுட்டு இந்த மிஷினை தூக்கி மேலே கொண்டு வந்து வைக்கிற வேலையை பார்த்ததுலே பெண்டு கலனை நிமிந்துருச்சு. இதுக்கப்புறம் எங்கேடா ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு ப்ளவுஸ் இன்றைக்கி கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஆயிலெலாம் சேஞ்ச் பண்ணி மிஷினை இடத்த மாற்றினால எல்லா பக்கமும் ஒரே ஆயிலியாக இருந்துச்சு. அதெல்லாம் ஊற்றி தொடச்சிட்டு இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி செயினாக தொங்குறது, ஹேங்கிங்ஸ்லாம் வச்சு தொங்குற ப்ளவுஸை தைக்கும் போது எனக்கு என்னமோ ராணி ப்ளவுஸை தைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஆனால் ராணி ப்ளவுஸை தைச்சா மட்டும் பத்தாது இல்லையா, நம்மளும் இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கு ஆரி போட்டு அழகாக ஸ்டிச் பண்ணி வாங்கி போட்டே ஆகணும். இந்த பொண்ணு நிறைய ஆரி போடும். ஆனால் ஒரு சில சட்டை மட்டும் எனக்கு வரும். ஒவ்வொரு தடவை பார்த்து ரசித்து நான் அந்த பிள்ளைக்கு ஃபேனாகவே ஆகிட்டேன்.